அண்மைச் செய்தி. ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் 16% தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக திகழ்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் நிலையான அதே வேளையில் மிக அதிகமான வளர்ச்சியை கண்டுள்ளது தமிழ்நாடுதான் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் 16% தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் நிலையான அதே வேளையில் மிக அதிகமான வளர்ச்சியை கண்டுள்ளது தமிழ்நாடுதான் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய வளர்ச்சி குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆய்வு அறிக்கையில ஒவ்வொரு மாநிலங்களுடைய செயல்திறன் மற்றும் அவருடைய வளர்ச்சி விகிதங்கள் குறித்தான புள்ளி விவரங்கள் விடப்பட்டிருக்கின்றன. அந்த புள்ளி விவரங்கள்ல மாநிலங்களுக்கான அந்த வளர்ச்சியில தமிழ்நாடு இந்திய அளவிலேயே முதன்மையான மாநிலமாக முன்னேறி இருக்கிறது. நம்பர் 1 என்ற இடத்துக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல வானுயர் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் பெரும் மாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிய தமிழ்நாட்டின் சாதனை என்று மெச்சத்தகுந்த சாதனையாக அதை குறிப்பிட்டிருக்கிறார். பரப்பளவில் பெரிய மாநிலம் இல்லை, மக்கள் தொகையிலும் பெரிய மாநிலம் இல்லை, மத்திய அரசினுடைய ஆதரவும் பெரிய அளவில் இல்லை. இருந்தும் ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் தமிழ்நாடு 16% நம்பர் 1 என்றால் அதுதான் திராவிடர் மாடல் என்று முதலமைச்சர் அவர்கள் பெருமை மிகுந்த வரிகளால் அவர் இந்த வளர்ச்சி விகிதங்கள் குறித்து பதிவினை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் நிலையான அதே வேளையில் மிக அதிகமான வளர்ச்சியை கண்டுள்ளது தமிழ்நாடுதான். சொல்வது நாமல்ல, இந்திய ரிசர்வ் வங்கி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான நிதியாண்டுகளில் 10.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாகவும் மொத்த மதிப்பு 31.19 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நம்மோடு ஒப்பிடத்தக்க வளர்ந்த பெரிய மாநிலங்களான மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் போன்றவற்றை விஞ்சி இந்த வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருப்பதாகவும் தமிழ்நாடு பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தனிநபர் வருமான உயர்விலும் தொடர்ந்து தமிழ்நாட்டு வெற்றி பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். 2031ஆம் ஆண்டு திராவிட மாடல் 2.0 நிறைவு பெறும் போது இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டுவேன், இது உறுதி என்று முதலமைச்சர் அவர்கள் இந்த பதிவின் மூலமாக தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டையும் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.